ஹே காய்ஸ், நீங்கள் பார்க்குறது ஹோனிங்கனான் டுவெல்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பானிஷ் ஜிபி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரகோன் ட்ராக் வந்தாலே நம்ம மார்க் மார்க்கஸோட ப்ளே கிரவுண்ட் தான் சொல்லணும். ஏன்னா மார்க் மார்க்கஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ப்ராக்டிஸ், குவாலிஃபிகேஷன், ஸ்ப்ரிண்ட் ரேஸ், மெயின் ரேஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே டாமினெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்ப்ரிண்ட் ரேஸ் அண்ட் மெயின் ரேஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மார்க் மார்க்கஸ் தான் வின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸ்ப்ரிண்ட் ரேஸோட செகண்ட் பிளேஸ் அலெக்ஸ் மார்க்கஸ் அண்ட் தேர்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃபெமினல் ரிகர். அண்ட் அடுத்ததாக சண்டே நடந்த மெயின் ரேஸில் பார்த்தீங்கன்னா மார்க் மார்க்கஸ் தான் வின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் செகண்ட் பிளேஸ் அலெக்ஸ் மார்க்கஸ் வழக்கம் போல். அண்ட் தேர்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்செஸ்கோ பெங்காயா. ரேஸை பொறுத்த வரைக்கும் இந்த மோட்டோ ஜிபி அரகான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். பட் ஆனால் Moto2 அண்ட் Moto3 இது ரெண்டுமே செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த ஸ்பானிஷ் ஜிபி பார்த்தீங்கன்னா பெங்காயாவுக்கு ஒரு பாசிட்டிவான வீக்கெண்ட் தான் சொல்லணும். ஏன்னா கடந்த 5 ரவுண்டில் பார்த்தீங்கன்னா பெங்காயா ஒரு பாயிண்ட் கூட ஸ்கோர் பண்ணலை. இந்த ஸ்பானிஷ் ஜிபியில் அதுவும் மெயின் ரேஸில் தான் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான வீக்கெண்டாக தான் பெங்காயா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் நிறைய ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. அதில் ஒரு ரூமர் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்செஸ்கோ பெங்காயா டுகாட்டி கூட அடுத்த வருஷம் சைன் பண்ணியிருக்காங்க. பட் அந்த கான்ட்ராக்டை பிரேக் பண்ணிவிட்டு யமஹா கூட போய் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி பெங்காயாட்ட கேட்டப்போ பெங்காயா பார்த்தீங்கன்னா, நான் ஒரு விஷயத்துக்கு சைன் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த கான்ட்ராக்டை நான் எப்பயுமே பிரேக் பண்ண மாட்டேன். நான் ஒன்ஸ் சைன் பண்ணால் சைன் பண்ணது தான், அதை விட்டு நான் எப்பயுமே வெளியே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி பெங்காயா சொல்லியிருக்காங்க. யமஹாவுக்கு இந்த அரகான் ஜிபி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாசிட்டிவ்னு சொல்லிட முடியாது. ஏன்னா ஃபேபியோ குவார்த்தராரோவுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் முழுக்க ஒரு சோதனையாக இருந்துன்னு தான் சொல்லணும். க்ரிப்பு பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே அந்த யமஹாவில் கிடைக்கல. பட் அப்படி இருந்தாலுமே ஃபேபியோ பார்த்தீங்கன்னா ஓரளவு டீசெண்டான ஒரு பொசிஷனில் தான் அந்த ரேஸை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஜாக் மில்லரோட மோட்டோ ஜிபி ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வேர்ல்ட்ஸ் ஓவர் பைக் சாம்பியன் டோப்பர் கிராஸ் கட்லுவை பிரமாக் ரேசிங் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சைன் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து இந்த இட்டாலியன் ஜிபி அப்போ அவங்களோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த நியூஸ் மட்டும் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் யமஹாக்கு ஜாக் மில்லர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜாக் மில்லர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டெவலப்மெண்ட் ரைடர். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டைமு டாப் யமஹா ரைடராகவும் இருக்காங்க நிறைய ரேசஸில். மார்க்கோ பெசக்கிக்கு இந்த ஸ்பானிஷ் ஜிபி பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான வீக்கெண்ட் தான் சொல்லணும். ஏன்னா என்ன தான் பூரா குவாலிஃபை பண்ணியிருந்தாலுமே ஸ்ப்ரிண்ட் ரேஸ் அண்ட் மெயின் ரேஸ் இது ரெண்டுமே 8வது இடத்துல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த மாடர்ன் மோட்டோ ஜிபியில் ஓவர்டேக் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே நல்லா தெரியும். பட் அப்படி இருந்தாலுமே மார்க்கோ பெசக்கு அந்த சில்வர் ஸ்டோன் ஃபார்மை இந்த அரகான் ஜிபிலேயே காமிச்சிருக்காங்க. மோட்டோ ஜிபி வேர்ல்ட் சாம்பியன் ஓர்கே மார்டின் பார்த்தீங்கன்னா அப்ரிலியா விட்டுட்டு ஹோண்டாவுக்கு போக போகிறத நிறைய வதந்தி பரவிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மார்டினும் அவங்களோட அஃபிஷியலான பேஜில் அப்ரிலியா விட்டு இந்த சீசனோட நான் வெளியே போகிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மார்டின் இப்படி முடிவு பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா மார்டினை கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ ஜிபியோட அஃபிஷியலான ஒரு வெப்சைட்டான டிஎன்டி ஸ்போர்ட்ஸில் வந்து இதை பற்றின தெளிவான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி மார்டினோட கான்ட்ராக்டை பற்றி உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன். மார்டினோட கான்ட்ராக்டில் என்ன இருக்குது அப்படின்னா போன வருஷம் முஜல்ல முடிஞ்ச உடனே மார்டின் வந்து அப்ரிலியா கூட ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறாங்க. அந்த கான்ட்ராக்டில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா 5 ரேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் அந்த அப்ரிலியாவில் எப்படி இருக்குன்னு நான் பார்ப்பேன். ஒருவேளை இந்த பெர்ஃபார்மன்ஸ் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் அப்ரிலியா விட்டு நான் லீகலாகவே வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இருக்குது அப்படின்றது தான் அந்த கான்ட்ராக்டில் எழுதியிருக்கு. ஓகேங்களா? பட் இப்போ 2025 சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்டின் அவங்களோட ரேஸ்லேயே கிராஷ் ஆகிட்டாங்க. இதனால் இன்ஜூர் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 5 ரேஸ்லையுமே மார்டினால் பார்த்தீங்கன்னா கலந்துக்க முடியல. அப்படின்ற பட்சத்தில் கான்ட்ராக்டில் என்ன இருக்குது, நம்ம 5 ரேஸில் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியாத பட்சத்துக்கு நான் அப்ரிலியா விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்டில் எழுதியிருக்கு. பட் மார்டின் பார்த்தீங்கன்னா 5 ரேஸில் கலந்துக்க முடியாதனால அந்த 5 ரேஸ் அப்படின்றத மாற்றி அடுத்த 5 ரேஸ், அதாவது 5வது ரேஸ்லேருந்து 10வது ரேஸ் வரையிலும் நம்ம அந்த கான்ட்ராக்டில் மாற்றி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி மார்டின் வந்து அப்ரிலியாட்ட கேட்டிருக்காங்க. பட் அப்ரிலியா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அப்ரிலியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கான்ட்ராக்டில் 5 ரேஸ்னு தான் கணக்கு இருக்குது. நீ 5 ரேஸ்லையுமே கலந்துக்கவே இல்லை. அதனால் நீ வந்து இதை வச்சு நீ டிசைட் பண்ணக்கூடாது. நீ வந்து அப்ரிலியாலே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்ரிலியா வந்துட்டு மார்டினை ஃபோர்ஸ் பண்ணி அப்ரிலியாவில் இருக்க வைக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் மார்டின் பார்த்தீங்கன்னா நான் 5 ரேஸில் கலந்துக்கவே இல்லை. அப்புறம் என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதனால் எனக்கு இன்னும் 5 ரேஸ் டைம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட் அப்ரிலியா பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டை மாற்றி எழுத முடியாது. சைன் பண்ணது தான். ஸோ நீ அப்ரிலியாலே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மார்டின் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அதனால் மார்டின் பார்த்தீங்கன்னா ஒரு லெவலில் கடுப்பாயிட்டு, ஓகே நீங்கள் கான்ட்ராக்டை வச்சு தானே விளாட்றீங்க, நானும் கான்ட்ராக்டை வச்சே விளாட்றேன். 5 ரேஸ் தானே கணக்கு. ஸோ 5 ரேஸில் நான் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதனால் நான் அப்ரிலியா விட்டு நான் வெளியே போக விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி மார்டின் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்ரிலியா கூட. பட் ஆனால் ஆன்லைனில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மார்டின் வந்து பணத்துக்காக தான் அப்ரிலியா விட்டுட்டு ஹோண்டாக்கு போக ட்ரை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு மார்டின் எல்லாம் கழுவி ஊற்றிட்டாங்க. நானுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அப்படி தான் நினச்சேன். பட் ஆனால் அந்த டிஎன்டி ஸ்போர்ட்ஸை பார்த்ததுக்கு அப்புறமா தான் இதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது எனக்கே தெரிஞ்சுது.
இந்த நியூஸை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் டிஎன்டி ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் தேடினீங்கனாலே இந்த பேஜ் வரும். இது பார்த்தீங்கன்னா, மோட்டோ ஜிபியோட அஃபிஷியலான ப்ராட்காஸ்டர்ஸ் தான். இதில் வர நியூஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலான நியூஸ் தான். நீங்கள் அதில் போயிட்டு ஃபுல் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா, நீங்களால் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட அது ஒரு 2 நிமிஷம் இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள். மோட்டோ2 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் லீடர் மனு கன்சாலிஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நடந்த மோட்டோ ஜிபி டெஸ்ட்டில் அந்த அப்ரிலியா RSGP வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அயகுரா பார்த்தீங்கன்னா, இப்போ கிராஷ் ஆகி அவங்க இன்ஜுரி ஆகியிருக்காங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதுக்காக தான் மனு கன்சாலிஸை பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்ரிலியா சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் மனு கன்சாலிஸோட மோட்டோ ஜிபி டெஸ்ட்டை பற்றி இன்னொரு முக்கியமான ரூமர் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை மார்டின் அப்ரிலியா விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னா, அந்த பிளேஸ்க்கு அயகுரா வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அயகுராவோட பிளேஸுக்கு மனு கன்சாலிஸை வந்து கொண்டு வர மாதிரி அப்ரிலியா பிளான் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு வதந்தி போயிட்டுருக்கு. டுக்காட்டி பார்த்தீங்கன்னா, அவங்களோட 2025 மாடல் பேனிக்கல் V4R வந்து இப்போதைக்கு அடுத்த வருஷம் வேர்ல்ட் சூப்பர் பைக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் நோட் பண்ணது பார்த்தீங்கன்னா, நம்ம மோட்டோ ஜிபி பைக்ஸ் எல்லாத்துலேயுமே இப்போ வந்து டவுன் வாஷ் டக்ட் வந்து எல்லா பைக்ஸ்லையுமே இருக்குது. அதே மாதிரி டவுன் வாஷ் டக்ட் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ப்ரொடக்ஷன் பைக்கான டுக்காட்டி V4Rலேயுமே கொண்டு வர போகிறாங்க. அதை வச்சு டெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ப்ரொடக்ஷன் பைக்கை நீங்கள் காசு கொடுத்து வாங்கும்போது இந்த டவுன் வாஷ் டக்ட் வந்து இப்போதைக்கு கிடையாது. பட் ஆனால் ஃப்யூச்சரில் இந்த டவுன் வாஷ் டக்ட் ப்ரொடக்ஷன் பைக்லேயும் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த ஸ்பானிஷ் ஜிபியில் சொல்லிக்கிற அளவு பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இந்த விஷயம் நடக்கல ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ராங்கோ முட்டலி விசஸ் ஃபெர்மினல் டிகர் ஃபைட்டு மட்டும்தான் பார்க்குற அளவு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதை தவிர சொல்லிக்கிற அளவு எதுவும் பெருசாக நடக்கல. பட் ஆனால் மோட்டோ2 அண்ட் மோட்டோ3 பயங்கர அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த வீக்கெண்டோட என்னுடைய ஃபேவரட் காய்ஸ் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நான் ஃபெர்மினல் டிகர் அண்ட் மார்க்கோ பென்செக்கியை சொல்லுவேன். உங்களோட ஃபேவரட் இந்த வீக்கெண்ட் யார் அப்படின்றத கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் ஃப்ரான்சிஸ்கோ பெக்னாயோட கரண்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா, மார்க் மார்க்கஸோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பின்தங்கி இருக்குன்னு தான் சொல்லணும். பட் ஆனால் இந்த ஸ்பானிஷ் ஜிபியில் ஃப்ரான்சிஸ்கோ பெக்னாய்க்கு ஏதோ ஒரு பாசிட்டிவான செட்டிங்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்றத கொஞ்சம் ஹாப்பியாக சொல்லியிருந்தாங்க. இன்டர்வியூவில் கூட பேக்கோ உங்களால் கொஞ்சம் ஹாப்பியாக பார்க்க முடியும். ஸோ அப்கமிங் ரேசஸில் வெக்னாயாவோ இல்லை குவார்த்தராராவோ யாராவது ஒருத்தர் மார்க் மார்க்கஸ்க்கு கொஞ்சம் டஃப் பேட்டில் கொடுத்தா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லாட்டி மோட்டோ ஜிபி பார்க்குறதுக்கு கொஞ்சம் போர் ஆகிடுமோன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட தாட்ஸ் என்னன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்ததான் மார்டின் அண்ட் அப்ரிலியாவோட சிச்சுவேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். அப்ரிலியா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பேசி எங்களால் சால்வ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன? மார்டின் அப்ரிலியாலே இருப்பாங்களா இல்லை அப்ரிலியா விட்டுட்டு ஹோண்டாக்கு போயிடுவாங்களா அப்படின்றத கீழே கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் நண்பர்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது மோட்டோ ஜிபி பிடிக்கும்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you in next video. Bye bye.